அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 11/6/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் அவ்வளோ அமையல. ஸோ அந்த சென்னை நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறதுலாம் ஆக்சுவலி ஸ்கிப் பண்ணிடலாம். சென்னை, தமிழ்நாடு, சவுத் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒப்பீனியன் பேஜில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ வை இந்தியா நீட்ஸ் அ தேர்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்ற தலைப்பில் ராகுல் பேடி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு இல்லையா, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட். ஸோ இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 2 ஏர்க்ராஃப்ட் இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த். பட் ஆனால் இந்த ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பழைய காலத்து இதுன்னு வச்சுக்கலாம், ரொம்ப பழைசாக ஆகிட்டது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 8 to 10 இயர்ஸில் பார்த்திங்கன்னா அது கணக்கே எடுத்துக்கொள்ளப்படாது. ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்படின்றது இன்னும் ஒரு 8 இல்லை 10 வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குன்னே கணக்கு எடுத்துக்கொள்ளப்படாது. அப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஏர்க்ராஃப்ட் தான் இருக்கும், ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்ற ஒரே ஒரு ஏர்க்ராஃப்ட் தான். ஸோ அதனால் நம்மளோட இந்தியாவுக்கு இப்போதைக்கு தேர்ட் ஏர்க்ராஃப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கலாக தான் இதில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஏர்க்ராஃப்ட் மூலிமா லேண்ட் அட்டாக் கேப்பபிலிட்டி, நம்ம ஒரு நாடை அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை அந்த சர்ஃபேஸ் அட்டாக் கேப்பபிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏர்க்ராஃப்ட் மூலிமா நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ன்றது பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஏர் பேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டார்கெட் என்னென்னா ஒரு ப்ளூ வாட்டர் நேவியை அமைக்கணும் அப்படின்றது தான். ஸோ ப்ளூ வாட்டர் நேவி நம்ம அமைக்கணும்னா நமக்கு ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் 4 ஏர்க்ராஃப்ட் தேவை. அதாவது 2 ஈஸ்டர்ன் சைடு, 2 வெஸ்டர்ன் சைடு அண்ட் 1 பார்த்திங்கன்னா ஒரு ஏதாச்சும் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா லீஸில். ஸோ இப்போ நம்ம 1 நடுவில் 1 அப்படி வச்சுக்கிட்டா கூட நம்மளால் பாசிபிள் பண்ண முடியாது ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்றது. ஸோ நம்ம இதை அட்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட எய்மாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நம்மளோட இப்போ தேர்ட் ஏர்க்ராஃப்ட் நேவி ஏர்க்ராஃப்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் ஸோ நம்ம அட்லீஸ்ட் இது அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத மாதிரி தான் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கூட 8 to 10 இயர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஐஎன்எஸ் விக்ரமாதித்யாலாம் இல்லாதப்போ ஸோ இந்த வெறும் ஐஎன்எஸ் விக்ராந்த் மட்டும் இருக்கும்போது ரொம்பவே நம்ம சஃபர் பண்ணுவோம் ஒரே ஒரு ஏர்க்ராஃப்ட் வச்சுக்கிட்டு. ஸோ அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஏர்க்ராஃப்ட் க்ரியேட் பண்ணால் தான் அப்போ யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் என்ன தான் நம்ம தேர்ட் ஏர்க்ராஃப்ட் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட்டை செய்கிறதுக்கே பார்த்திங்கன்னா நிறைய எக்கனாமிக்காகவுமே நிறைய நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடய சைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ எக்கனாமிக்காக நம்ம ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு ஏர்க்ராஃப்ட்கே $4 to $5 billion நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏரியாவுமே சரி, ஆக்சஸுமே சரி ரொம்ப பெருசு. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா இது செய்கிறதுக்கு இன்னுமே யோசிச்சுட்ருக்காங்க, இல்லைன்னா தேர்ட் ஏர்க்ராஃப்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஸோ மற்றபடி நேவி சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் நம்மளுடைய இதுக்கு பார்த்திங்கன்னா 24 சப்மரைன்ஸ் அந்த டெவலப்பிங் கண்ட்ரி நம்மளோட எய்ம் 24 சப்மரைன்ஸ் நம்ம இப்போ உருவாக்கியிருக்கணும் அப்படின்றது. பட் ஆனால் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 16 சப்மரைன்ஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 16 சப்மரைன்ஸ்லேயே நிறைய ரொம்ப பழசாயதாக நிறையவே இருக்குது. புதுசாக மேக் பண்ணதுலேயுமே நிறைய வெளியில் உள்ளே போகிற மாதிரி ஃபியூயல் ஏற்றுற மாதிரி இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் நம்மக்கிட்ட இந்த நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம மேக் பண்ண நியூக்ளியர் சப்மரைன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் அரிஹந்த் அப்படின்றது தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ்குள்ளே நம்ம அதிகமாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றின இந்த இந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் பற்றின ஒரு சின்ன ஒரு இதுவாக தான் ஒரு ஓவர்வியூவாக தான் இது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கு இப்போது தேர்டாக ஒரு ஏர்க்ராஃப்ட் தேவை அப்படின்றதையும் நீடிங்கையும் பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் இதெல்லாம் மற்றதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸாக தான் இருக்குது. பிஎம் கிசான் நிதி இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ்டு டு 9.3 crore ஃபார்மர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிஎம் கிசான் நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. கூட பார்த்திங்கன்னா இது பிஎம் கிசான் நிதி இல்லைன்னா பிஎம் கிசான்
சமீநிதி இந்த மாதிரி நிறைய நேம் வந்து சொல்லலாம். ஸோ இந்த நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து 1 இயர்க்கு ஆல்மோஸ்ட் இன் டோட்டல் 6,000 ருபீஸ் கொடுக்குறது இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா நிறையவே. ஆனால் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 6,000 ரூபாய் வந்து கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்கீமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக எலெக்ஷன் முடித்த உடனே தேர்ட் டைம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆயிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் உடனேவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அப்கமிங்காக. ஸோ ஆல்மோஸ்ட் 9.3 crore ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த நிதி இன்ஸ்டால்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கிறதா வந்து நம்ம நியூஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான். இஸ்ரோ ரிலீசஸ் இமேஜஸ் ஆஃப் சன் கேப்சர்டு பை ஆதித்யா L1 டியூரிங் மே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நிறையவே பார்த்துருப்போம் இந்த ஆதித்யா L1 பற்றி. ஸோ சன்னை போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்பப்பட்ட சேட்டலைட் சீரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதித்யா அப்படின்னு சொல்லுவோம், ஆதித்யா சீரீஸுன்ட்டு. ஸோ அந்த ஆதித்யா L1 ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ மே மந்த் வந்து ஆக்சுவலி ஃபோட்டோ பிடிச்சிருக்கு. நம்மளுக்கு இப்போ வந்து பப்ளிக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க தவிர இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி வந்து முன்னாடியே போயிட்டுருக்கு. மே மந்த் வந்து பார்த்திங்கன்னா இதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது மூலமா அதாவது நிறைய இந்த சோலார் அட்மாஸ்பியரில் வந்து எப்படி இருக்குது அந்த சன்னில், அதான் வந்து அந்த கொரோனாவை கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. ஒரு ஆம்பிஷியஸ் ஸ்பேஸ் மிஷன் ஆஃப் ISRO அப்படின்னு சொல்லலாம், ஒரு புதுவிதமான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய நம்ம தெரியாது இல்லையா எப்படிலாம் நடக்கும் கரெக்டாக, ஒரு சில வியப்பான சோலார் ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து இது வந்து கேப்சர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. அண்ட் தென் அரோரா ஃபெனமினான்னு சொல்லுவாங்களே, இன்டென்ஸ் ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம், அதாவது இந்த அரோரா ஃபெனமினாலாம் வந்து தாண்டி இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷனை வந்து நம்ம இதுக்கு இது கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் தென் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா லென்த் இருக்கு இல்லையா, ஐ மீன் அந்த திக்னஸ், ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா போக போக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ வந்து சைக்ளிக்கல் வெதர் சீசன், அதாவது நிறையவே வந்து கொரோனாலேருந்து, அதாவது சன்னோட கொரோனா இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா நிறையவே சோலார் ஸ்டார்ம் மாதிரி நிறைய இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நிறையவே வந்து வெதர் சேஞ்ச் நடக்குது இல்லையா. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இதுதான். நிறையவே அந்த சன்னோட கொரோனா சர்ஃபேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நிறையவே சோலார் பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியில், சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஸ்டார்ம் மாதிரி அப்படியே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விழுந்துக்கிட்டே இருக்க நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸ்லையுமே ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் சோலார் சிஸ்டம்லையுமே. ஸோ அதை பற்றின ஒரு கேப்சரிங் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஆதித்யா L1. அண்ட் தென் அதை பற்றி இனிமேல் ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ தென் ஸ்போர்ட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. இது ஒரு சின்ன விஷயம் வந்து நான் அதை விட்டுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெல்கம்ஸ் ஈஜிப்ட், ஈரான், UAE, சவுதி அரேபியா அண்ட் எத்தியோப்பியா ஜாயினிங் பிரிக்ஸ் அப்படின்னு இருக்குல்லையா. ஸோ பிரிக்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதாவது இந்த பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இதெல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி வந்து ஒரு இந்த நார்மலாக வந்து வேர்ல்டு பேங்க்கு அண்ட் தென் வந்து IMF இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது US, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு அவங்க வந்து உருவாக்குனது தான் வந்து இந்த வேர்ல்டு பேங்க், IMFலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் லீடர் அதுக்கெலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணாமல் நம்ம அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக, அதாவது வேர்ல்டு பேங்க்கு கான்ட்ராஸ்டிங்காக NDB அப்படின்னு ஒன்றும், IMFக்கு கான்ட்ராஸ்டிங்காக CRA அப்படின்ற ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ரொம்ப அவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக உருவாகுனது தான் இந்த பிரிக்ஸ் அப்படின்றது. ஒரு ஸ்டார்டிங்கில் இந்த 6 கண்ட்ரிஸ் வச்சு நம்ம 5 கண்ட்ரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இன்னுமே வந்து 6 கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஆனால் அந்த அவுட் ஆஃப் 6ல் 5 வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கடைசியில்
வந்து இந்த எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ்னால அங்கே ஆட்சி மாறினதுனால நிறைய வந்து அவங்க வந்து இந்த பிரிக்ஸில் சேர்றது அப்படின்றத கைவிட்டுட்டாங்க. ஸோ என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்ட், ஈரான், யுஏஇ, சவுதி அரேபியா அண்ட் எத்தியோப்பியா இவங்க எல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. கூட ஒருத்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க அர்ஜென்டினாவும் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தாங்க. பட் ஆனால் வந்து அங்கே எலெக்ஷன் முடிவுனால அவங்க ஆட்சி மாறினதுனால அந்த இப்போ வந்திருக்கிற பர்சன் வந்து இந்த பிரிக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுனால அவங்க வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்து இதில் இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஸ்போர்ட்ஸில் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவ்வளோ பெருசாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலி வி ரீச் தி எண்ட். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.